ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் கம்பெனியில் வேலை செய்கிற லேபர் ஒர்க்கர்ஸ், டிரைவர்ஸ், கிளீனர்ஸ், டெக்னீஷியன், ஹெல்பர்ஸ் இவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குவைத் ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்டர் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் வேலை நேரம் குறித்து பெரிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ஏன் இந்த புதிய சட்டம் வந்திருக்கு, பழைய சட்டம் என்ன, புதிய சட்டம் என்ன, 8 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்த்தா என்ன நடக்கும், ஓவர் டைம் பணம் எவ்வளவு, கம்பெனி சட்டத்தை மீறினா என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குவைத் ட்ரக்ஸ் சட்டம் பத்தி பார்க்கலாம். கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. குவைத்ல ட்ரக்ஸ் சம்பந்தமான வழக்குல 2 இந்தியர்களுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. அவங்க பெரிய அளவுல போதைப் பொருட்கள் கடத்தியிருக்காங்க. 14 கிலோ ஹெராயின், அப்புறம் 8 கிலோ மற்ற போதைப் பொருட்கள் வச்சிருக்காங்க. குவைத்ல தினசரி சோதனை தான். குவைத் குடிமகனா இருந்தாலும் சரி, வெளிநாட்டவரா இருந்தாலும் சரி, 0 டாலரன்ஸ் பாலிசி தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. நெக்ஸ்ட் குவைத் ஹாலிடே அப்டேட் பார்க்கலாம். ஜனவரி 18 இஸ்ரா மிராஜ் லீவு. இஸ்ரா மிராஜ் அன்னைக்கு அரசு அலுவலகங்கள் மூடி இருப்பாங்க. சில தனியார் கம்பெனிகள்ல மட்டும்தான் வேலை இருக்கும். ஹவுஸ் டிரைவர் அப்புறம் லேபர்ஸுக்கு வேலை கொடுக்கறது கம்பெனியோட முடிவு. நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ் கிளாரிபிகேஷன் பார்க்கலாம். இகாமா புதுப்பிக்க வேண்டிய ரெசிடென்ஸ் ஃபீஸ் கட்டாயமா செலுத்தணும். இன்சூரன்ஸ் ஃபீஸுக்கு மட்டும்தான் தற்காலிகமா சலுகை வழங்கியிருக்காங்க. 3 வேலைக்காரர்கள் வரை வைத்திருக்கும் குவைத்திய குடும்பங்களுக்கு மட்டும் 4வது வர ஒர்க்கருக்கு இன்சூரன்ஸ் கட்டணம் செலுத்தணும். நெக்ஸ்ட் ஒர்க்கிங் ஹார்ஸ் லா பத்தி பார்க்கலாம். ஏன் இந்த சட்டம் வந்துச்சுன்னா அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அதிகமான வேலை, ஓவர் டைம் பார்க்கறதுக்கு சம்பளம் தர மாட்டேங்கிறாங்க. 10ல இருந்து 12 மணி நேரம் வேலை வாங்குறாங்க. வேலை நேர பதிவு இல்லை, லேபர் புகார்கள் எல்லாமே அதிகமாயிருச்சு. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் புதிய நடவடிக்கை எடுக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சட்டம் இருந்துச்சு, ஆனா கடுமையான நடவடிக்கை இருக்காது. கம்பெனிகள் மிஸ்யூஸ் செய்யறது, ரெக்கார்ட்ஸ் எதுவுமே மெயின்டெனன்ஸா இருக்காது. புகார் கொடுக்கறதுக்கு தொழிலாளர்கள் எல்லாருமே பயந்தாங்க. புதிய சட்டம் படி ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும். ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும். 8 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்த்தாங்க அப்படின்னா அது சட்ட மீறல். ஓவர் டைம் பாக்குறதுக்கு கட்டாயம் சேலரி இருக்கு. ஓவர் டைம் ரூல் பார்க்கலாம். 8 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்த்தாங்கன்னா அதுதான் ஓவர் டைம். ஓவர் டைம் சம்பளம் சாதாரண சம்பளத்தை விட அதிகமா இருக்கணும். கம்பெனி ஓவர் டைம் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாள் சம்பளம் 10 கேடினா ஓவர் டைம் பாக்குறீங்க அப்படின்னா 12ல இருந்து 15 கேடி சம்பளம் தரணும். எமர்ஜென்சி டைம்ல, மெஷின் பிரேக் டவுன் ஆகுற டைம்ல, ஒர்க் பிரஷர் டைம்ல, ஸ்பெஷல் சிச்சுவேஷன் இது மாதிரி டைம்ல தான் ஓவர் டைம் இருக்கணும். தினமும் ஓவர் டைம் அனுமதி கிடையாது. நெக்ஸ்ட் டிஜிட்டல் ரெக்கார்ட் சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். இப்போ வேலை நேரம், ஓய்வு நேரம், விடுமுறை, ஓவர் டைம் இது எல்லாமே டிஜிட்டல் சிஸ்டம்ல பதிவு செய்யணும். இந்த டீடைல்ஸ் எல்லாமே டிஜிட்டல் சிஸ்டம்ல பதிவு செய்யல அப்படின்னா கம்பெனி மீது நடவடிக்கை எடுப்பாங்க, லைசன்ஸை ரத்து செய்வாங்க, புதிய வேலைக்கு தடை போடுவாங்க, அபராதம் போடுவாங்க. தொழிலாளர்களோட உரிமைகள் பத்தி பார்க்கலாம். உங்கள் வேலை நேரத்தை நோட் பண்ணிக்கங்க. ஓவர் டைம் எவ்வளவு பாக்குறீங்கன்னு கணக்கு வச்சுக்கோங்க. சேலரி ஸ்லிப்பை சேமிச்சு வச்சு கரெக்டா செக் பண்ணிக்கங்க. உங்க அட்டெண்டன்ஸ்க்குரிய ப்ரூஃப கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கங்க. நீங்க புகார் பண்ணணும் அப்படின்னா பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் அங்க போய் உங்க பெயரை மறைச்சு புகார் செய்ய முடியாது. சிவில் ஐடி தேவை. உங்க சிவில் ஐடியை வச்சு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். ஆதாரத்தோட நீங்க புகார் பண்ணீங்க அப்படின்னா குவைத் கவர்மெண்ட் சட்டம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புதிய வேலை நேர சட்டம் லேபர் ஒர்க்கர்ஸ்க்கு மிகப்பெரிய வெற்றி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.